இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர்ல இருக்க கடற்கடப்பை அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோங்க. இந்த இடத்துல முற்றிலுமா சிதைவுற்ற ஒரு கோயிலை பார்த்தேன். எக்ஸாக்டா இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் டு கும்பகோணம் போற பைபாஸ்க்கு கீழே தான் இருக்குங்க. இந்த கோயிலை சுத்தி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தப்போ இந்த இடத்துல பாதி சிதைவுற்ற நிலையில இருக்க ஒரு ஆவுடையும் அது இல்லாம ராககேது சிலையும் இருக்கக்கூடிய ஒரு கல்லையும் நான் பார்த்தேன். இந்த கோயிலை பத்தி வேற ஏதாவது விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்பலாம் எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் கிடைச்சது. என்னன்னா 7 கோயில்கள், அதாவது சப்த ஸ்தலமா இருக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் இருந்திருக்கு. அதாவது தஞ்சாவூர் கரந்தட்டாங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கோயில்களோட சுத்து வட்டாரத்துக்கு பல்லக்கு போகுமா. சோ அந்த பல்லக்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்கு. சோ இந்த கோயிலோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடற்கடப்பை ராஜராஜேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. இப்போ முற்றிலுமா சிதைவுற்ற நிலையில இருக்க இந்த கோயில் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. இந்த கோயில்ல ராஜராஜேஸ்வரர் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் இருந்திருக்காரு. ஆனந்தவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மனோட சிலை இருந்திருக்கு. முருகன், வள்ளி தெய்வான, விநாயகர் சிலை, சண்டிகேஸ்வரர், இந்த மாதிரி நிறைய இருந்திருக்குங்க. ஆனா இது இடிஞ்சு போன காரணத்தினால இந்த கோயில இருந்த எல்லா சிலைகளையுமே பக்கத்துல இருக்கக்கூடிய கூடலூர் அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு கோயிலை எடுத்து கொண்டு போய் பத்திரமா வச்சிருக்காங்க. நானே வீடியோ எடுக்க போயிட்டு இருக்கப்பதான் இந்த கற்கள் செதஞ்சு கிடக்கதை பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தப்பதான் எதிர்ச்சே இப்படி ஒரு கோயில், அதுவும் பழமையானது இருந்திருக்கு, அது இந்த நிலைமையில இருக்கு அப்படின்றது தெரிய வந்தது. இந்த மாதிரியான இடங்கள் நமக்கே தெரியாம நிறைய இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சோ உங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் தெரிய வருது அப்படின்னாக்கா அந்த இடங்களை பாதுகாக்க ட்ரை பண்ணுங்க.